கோவை மாநகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்த ஒப்பந்த தொழிலாளி தண்டபாணி என்பவர் பணியின் போது ஏற்பட்ட விபத்தினால் தனது காலை இழந்துள்ளார். ஒப்பந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்க்க தொழிற்சங்கம் வலியுறுத்தல். கடந்த 2024ஆம் ஆண்டு பணிபுரிந்த போது குப்பையில் பாதுகாப்பற்ற முறையில் வீசப்பட்டிருந்த மருத்துவ கழிவு ஊசி எதிர்பாராத விதமாக அவரது காலில் குத்தியுள்ளது. இதனால் ஏற்பட்ட கடுமையான நச்சு தொற்று காரணமாக அவர் தனது காலை இழக்கும் சூழல் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர் தண்டபாணிக்கு அவரது சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட வருங்கால வைப்பு நிதி, முழுமையான மருத்துவ நிவாரணம், வாழ்வாதார இழப்பீடு மற்றும் நிரந்தர மாற்று வேலை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். தொழிலாளியின் உழைப்பை சுரண்டி அவரது குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்திய சதன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் என்ற ஒப்பந்த நிறுவனத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து அந்நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும். தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தொழில் சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். E7 நியூஸுக்காக ஒளிப்பதிவாளர் எம். தினேஷ்குமார். ஒரு உதவியும் கிடைக்கலைங்க மாநகராட்சியிலிருந்து. காலுக்கு வந்து ஊசி ஏறி இன்ஃபெக்ஷன் ஆகிங்க. ரொம்ப வருஷம் நான் கவனிக்க முட்டுங்க. இப்போ இடையில 2025 கால் வந்து எஃபெக்ட் ஆகி ஆஸ்பத்திரி ஜிஹெச் போனேங்க சார். அங்கே உடம்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வயிற்றில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார். அப்போ வந்து கால் வந்து நல்லா இருந்ததுங்க. ஆப்ரேஷன் பண்ணுற போது அந்த மருந்தெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஒரு 2-3 நாளில் கால் பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க சார்.